பெர்ஃபார்மன்ஸாக உனக்கு தேவை. இப்போ வந்து ஜெயராம் சார் கேரக்டருக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஹியூமர். மீன் ஏன்னா வந்து ஜெயராம் சாரோட அவர் பயங்கரமான பெர்ஃபார்மர். ஆக்சுவலி கேன் டூ எனி திங். அதாவது வந்து அவர் நம்ம பயங்கரமான வில்லனாகவும் பார்த்துருக்கோம், பயங்கரமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். அண்ட் இஸ் ஹிம்செல்ஃப் ஹஸ் டன் லாட் ஆஃப் திங்ஸ் அஸ் ஹீரோ. அண்ட் இப்போ வந்து அவர் வந்து நிறைய தெலுங்கு ஃபிலிம், பிக் தெலுங்கு ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆன்டகனிஸ்டாகவும் ஒரு மேஜர் சப்போர்ட்டிங் ரோலாம் பண்ணிருக்காரு. பட் ஆனால் எனக்கு வந்து என்னன்னா ஜெயராம் சார் வந்து பஞ்சதந்திரமோட அந்த மீட்டர் தான் ரொம்ப ஒடியும். அது அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன குவக்கினஸ் இருக்கும். அதுதான் அவர் டிஃபால்ட்டே. ஜெயராம் சாரோட டிஃபால்ட் அதுதான். மற்றபடி அதை மற்ற எல்லாமே அவர் நிறைய மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஜெயராம் சார் டக்குன்னு நிறைய கேஸ்டிங் ஆப்ஷன் யோசிச்சோம். ஆக்சுவலி இந்த கேரக்டருக்கு வந்து வடிவேல் சார்லாம் கூட யோசிச்சோம். ஜெயராம் சார் நடிச்ச அந்த கேரக்டருக்குலாம் அப்படி யோசிச்சோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் இருக்கும்போது அவர் டக்குன்னு ஜெயராம் சார்னு கேஸ்டிங் உட்காந்து ஏடிஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது ஜெயராம் சார் சொன்னோன்னே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். நான் வந்து ஆக்சுவலி செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயராம் சார்கிட்ட கேட்டோம். அவருமே ரொம்ப இந்த கேரக்டரை பற்றி கேட்டுட்டு ஹி ஃபெல்ட் வெரி நைஸ். அண்ட் தென் ஆப்வியஸ்லி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஜெயராம் சார் வந்து ஸோ அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் ஆல்சோ பயங்கர லேர்னிங்காகவும் இருந்துச்சு. அது அவங்க ரொம்ப அப்படியே போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறது இல்லை. கேஷுவலாக ஒன்று பண்ணுறாரு, ஒரு மைல்டான ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு. அது ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது.